திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். அதான் இன்னைக்கு விஜய்க்கு நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுதுன்னு நான் கருதுகிறேன். கட்டுப்பாடுகள், நியாயமான கட்டுப்பாடுகள் விதிப்பதில் தவறு கிடையாது. அதுவும் ஒரு பாப்புலர் லீடர். ஏன்னா அவரை பார்க்க வர கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. மற்ற தலைவர்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை விஜய்க்கு வந்து பாதுகாப்பும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நிபந்தனைகளை தமிழக காவல்துறை மற்றவர்களுக்கு விதிப்பதாக எனக்கு தெரியவில்லை. சரியான உதாரணம், 3 மாசமா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, 100 தொகுதி பிரச்சாரம் முடிச்சிட்டார். 40% ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சிஸ், 234 கான்ஸ்டிடுவன்சில 100ன்றது 40% மேலே இருக்கும், கிட்டத்தட்ட 40%. ஒரு இடத்துல கூட எடப்பாடிக்கு இந்த கட்டுப்பாடுகளை விதிக்காம விஜய்க்கு மட்டும் ஏன் விதிக்கிறீங்க? விஜயை பார்த்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய அச்சம், நடுக்கம், கிலி ஒவ்வொரு முறையும் வெளிப்படுகிறது. காவல்துறை எந்த நிபந்தனைகள் விதித்தாலும் கடைசியில் அதுக்கு விஜய் ஒப்புக்கொள்கிறார், அடங்கி போகிறார். இது எப்பயுமே அப்படிதான் இருக்க போறாரா, இல்ல ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருப்போம், பிறகு திமிரி எழ வேண்டிய நேரத்தில் திமிரி எழலான்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியல. திமுக எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது அடக்குமுறைகளை சந்தித்தது என்பதை சற்றே ஊன்றி படித்தால் அல்லது அது குறித்து அறிந்தவர்களிடமிருந்து விஜய் கேட்டு தெரிந்து கொண்டால் அவரால் இந்த நிலைமையை சுலபமாக சமாளிக்க முடியும். 25-26 ஆண்டுகள் தான் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. தன்னுடைய ஆயுளில் 3/2 பங்கு எதிர்கட்சியாக ஒரு கட்சி இருந்திருக்கிறது என்றால் அந்த கட்சியிடமிருந்து தான் நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிமுக கூட கிடையாது. திமுகவோட பலத்தையும் நம்ம பேசணும். அப்போ திமுக விட்டது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். போலீஸ் அடக்குமுறை போடுறான், 20 நிமிஷம் தான் பேசணும்னாலும் இதெல்லாம் எதுலேருந்து வருது? மாஸ் பேசுன்றது உங்களுக்கு வந்து வர கூட்டத்தை தவிர உங்களால் என்ன பொலிட்டிக்கல் இஷ்யூஸை கையில் எடுத்து அரசாங்கத்தை நடுநடுங்க வைக்க முடிஞ்சுது? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார சுற்றுப்பயணத்துடைய அந்த இது வந்திருக்கு, எல்லாரும் நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனிக்கிழமை மட்டும் செய்ய போகிறார். வருகிற 13ஆம் தேதி ஆரம்பிக்குது, டிசம்பர் வரைக்கும் அது நகருது. கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே உள்ள அந்த இதில் 15 நாள் மட்டுமே ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறாருன்ற ஒரு விஷயம் அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எதிர்கட்சிகளால், மற்ற கட்சிகளால் வந்து அது ட்ரோல் செய்யப்படுது. சாட்டர்டே லீடர், வீக்கெண்ட் லீடர் அப்படின்னு பல வகையில் அது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கிறதுலே பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. திருச்சி காவல் நிலையத்தில் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து நீங்கள் இந்த டைமுக்குள்ளே வரணும், அவர் உட்கார்ந்து தான் இருக்கணும், ரோட் ஷோ பண்ணக்கூடாது, 20-25 நிமிஷம் தான் அங்கே வந்து பேசணும், எந்த சாலை வழியாக போகணும் அப்படின்ற வரைக்கும் கூட அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த நடைமுறை? எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குதா, இல்லை விஜய்க்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? விஜய்க்கு மட்டும்தான் நடக்குது. பந்து அடிக்கடிக்கு எழும்பும். இன்றல்ல 20 ஆண்டுகளுக்கு முன்பு சோ ராமசாமி, மறைந்த பத்திரிகையாளர் துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி ஒரு கேள்வி பதில் பகுதியில் எழுதுவார், திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். அதான் இன்னைக்கு விஜய்க்கு நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுதுன்னு நான் கருதுகிறேன். கட்டுப்பாடுகள், நியாயமான கட்டுப்பாடுகள் விதிப்பதில் தவறு கிடையாது. அதுவும் ஒரு பாப்புலர் லீடர். ஏன்னா அவரை பார்க்க வர கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. மற்ற தலைவர்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை விஜய்க்கு வந்து பாதுகாப்பும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. சந்தை நடுவில், நகர்ப்புறத்தின் நடுவில் மாலை 5 மணி வாக்கில் பேசப்படும். சனிக்கிழமை எல்லாரும் அலுவலகங்கள் முடிந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பொதுமக்கள் சிரமத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை கருத்தில் கொள்ளாமல் இதை பேச முடியாது. இப்போ மாநாடுனா வேற. இப்போ விக்கிரவாண்டி, மதுரையில் வந்து நகர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் 150 ஏக்கர் 200 ஏக்கரை வந்து வாடகைக்கு எடுத்துலாம் அவங்க பண்ணுறாங்க. அதில் பிரச்சனை ஓரளவு குறைவு. டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்டு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் போலீஸுக்கு வந்து அங்கே இருக்க பிரச்சனை வேறு. அங்கே ஓரளவு அவங்க ரிலாக்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா பொதுமக்கள் விரும்புகிறவங்க தான் அந்த பகுதிக்கு வர போகிறாங்க, மீட்டிங் கேட்கணும்னு விரும்புகிறாங்க. வேறு திருச்சியில் வந்து இப்போ ஒரு மரக்கடையா அந்த இடம் போது எனக்கு தெரிஞ்சு அது வந்து மக்கள் பெரிய அளவில் வந்து செல்லுகிற இடம். அவருக்கு பெரிய அளவில் கூட்டம் கூடுது. நியாயமான கட்டுப்பாடுகளில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் சொல்ல முடியாது. அது காவல்துறையோட அடிப்படை வேலை. லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. சாமானிய மனிதனோட நடமாட்டத்துக்கு எந்த விதமான சிக்கல்களும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த நிபந்தனைகளை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு காவல்துறை விதிக்கவில்லை என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த 3 மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். கடந்த பல ஆண்டுகளாக, ஏன் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த 75 ஆண்டுகளில் 80 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு சூழல் இப்போ என்ன நிலவுதுன்னா, தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே ஸ்டாலின், எடப்பாடி முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் 2 பேருமே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. அதில் அக்ரெசிவாக 100 தொகுதிகளுக்கு மேலே, மொத்தம் இருக்க 234 தொகுதியில் 100 தொகுதினா 40% தொகுதிகளுக்கு மேலே பிரச்சாரத்தை முடித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. 3 மாதங்களாக அவர் போய்கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல கூட காவல்துறை அவருக்கு தடை விதிக்கவில்லை. கட்டுப்பாடுகளை வந்து அவர்கள் கவலைப்படக்கூடிய அளவுக்கு, அதிமுகவினர் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு எந்த கட்டுப்பாடுகளையும் காவல்துறை விதிக்கவில்லை. இதற்கு எடப்பாடியின் பேச்சே ஒரு சாட்சி. அவர் திமுக அரசாங்கத்தை குறை சொல்லுகிறார், ஸ்டாலினை குறை சொல்றார், ஸ்டாலின் குடும்பத்தை விமர்சிக்கிறார். ஆனால் தன்னுடைய சுற்றுப்பயணத்துக்கு காவல்துறை இடையூறு ஏற்படுத்தியதாக ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பதிவு செய்யவில்லை, அவருடைய கட்சிக்காரர்களும் பதிவு செய்யவில்லை. அப்போ எடப்பாடிக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா என்ற கேள்வி எழுவதும் இயல்பானது. அப்போ அந்த இடத்துல வந்து விஜயை பார்த்து ஏற்கனவே திமுகவுக்கு இருக்கக்கூடிய அச்சம் மேலும் வலுப்பெறுகிறது.
மறுபடியும் சொல்லுகிறேன், சட்டத்திட்ட விதிகள் எல்லோருக்கும் ஒன்று தான். நிபந்தனைகள் விதிக்கிறதுல, கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் அது யூனிஃபார்மாக இருக்கணும். இப்போ இன்னொன்று, அவருக்கு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. அப்போ ஸ்டாலினுக்கு ஒரு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுப்பீங்க, உதயநிதி கொடுப்பீங்க, ஏன் எடப்பாடி கொடுப்பீங்க, விஜய்க்கு ஏன் கொடுக்கலையான்ற கேள்வி எழும். ஆனால் ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கறது விஜய் கிட்ட என்னன்னா, இதுவரை அவரே ஒரு இடத்துக்கு மேலே இது ஓரிரு முறைக்கு மேலே பதிவு செய்திருக்கிறார். எங்கே போனாலும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட மாட்டேன்னு நினைக்கிறார்கள். ஃபேசிசம்ன்றீங்களா, இதுக்கு என்ன பேர்? மோடி ஃபேசிஸ்ட்னா நீங்கள் யார்? எங்களுடைய ஒரு கூட்டத்துக்கு கூட நீங்கள் அனுமதி கொடுக்க மறுக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராட வேண்டியிருக்கிறதுன்னு அவங்க கட்சியோட செயற்குழு கூட்டத்தில், விக்ரவாண்டி கூட்டத்துக்கு பிறகு நடந்த கூட்டத்தில் அவர் பேசினார். இவ்வளவு காட்டு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நிபந்தனைகளை தமிழக காவல்துறை மற்றவர்களுக்கு விதிப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது சரியான உதாரணம். 3 மாசமா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. 100 தொகுதி பிரச்சாரம் முடிச்சிட்டார். 40% ஆஃப் த கான்ஸ்டுவன்சிஸ், 234 கான்ஸ்டுவன்சியில் 100ன்றது 40%க்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட 40%. ஒரு இடத்துல கூட எடப்பாடிக்கு இந்த கட்டுப்பாடுகளை விதிக்காம விஜய்க்கு மட்டும் ஏன் விதிக்கிறீங்க? விஜயை பார்த்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய அச்சம், நடுக்கம், கிலி ஒவ்வொரு முறையும் வெளிப்படுகிறது. அவர் 20 நிமிஷம் தான் பேசணும், 25 நிமிஷம் தான் இப்படிலாம் எப்படி கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னு இது எப்படி அவங்க சொல்ல முடியும்? எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா இவங்க இப்ப ஸ்டாலின் பேசுறாரு, எடப்பாடி பேசுறாரு. இல்ல, ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போகும்போது நீங்க இவ்வளவு நேரம் தான் நடக்கணும்னு சொல்ல முடியும். அது ஏதாவது சொன்னீங்களா? இப்ப 4 மணி நேரம் ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு. எடப்பாடி ரொம்ப நேரம் பேசுறாரு. எடப்பாடி ரொம்ப நேரம் பேசுறாரு. 2 பேரும், போத் முதலமைச்சர் அண்ட் எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் அவங்களுக்கு விதிக்காத கட்டுப்பாட்டை புதுசா ஒருத்தருக்கு விதிக்கிறீங்கன்னா இது என்ன? எனவே இதை பத்தி அவங்க கட்சி தான் கவலைப்படணும். நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதுதான், அதாவது அவர் தொடர்ச்சியாக சில முறை பதிவு செய்திருக்கிறார், எங்களுக்கு எந்த கூட்டத்திற்கும் எந்த ரோட் ஷோக்கும் காவல்துறை அனுமதி மறுக்குது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது. பாசிச பாஜகன்றீங்க, நீங்க என்ன, நீங்களும் இது எங்களை அடக்குமுறையில தானே வச்சிருக்கீங்கன்றதுதான் அவருடைய கருத்து. அதை மெய்ப்பிப்பது போல தான் ஒவ்வொரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் காவல்துறை எந்த நிபந்தனைகள் விதித்தாலும் கடைசியில் அதுக்கு விஜய் ஒப்புக்கொள்கிறார், அடங்கி போகிறார். இது எப்பயுமே அப்படிதான் இருக்க போறாரா, இல்லை ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருப்போம், பிறகு திமிரி எழ வேண்டிய நேரத்தில் திமிரி எழலான்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆஸ் ஆஃப் நவ் அவருடைய அணுகுமுறையில் நாம் கவனிக்க வேண்டிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, காவல்துறை விதிக்கக்கூடிய நிபந்தனைகள் கடுமையானவையாக இருக்கின்றன. அது குறித்து விஜய்க்கு வருத்தம், கோபம் இருக்கிறது, அவர் கட்சிக்காரர்களுக்கும் கோபம் இருக்கிறது. ஆனால் என்ன நிபந்தனை விதித்தாலும் கடைசியில் ஒத்துக்கிறாங்க. போலீஸோட மோத வேணான்ற ஒரு இணக்கமான போக்கை தான் இது வரைக்கும் அவங்க கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வரும் நாட்கள் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரச்சாரம் இப்போ அவர் 13ஆம் தேதி ஆரம்பித்து இந்த 3 நாளில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிக்கிறார். அப்புறம் ஜனவரிலேருந்து எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவருடைய அணுகுமுறை மாறுமான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த நிபந்தனைகள் விதிச்சுனா எந்த அரசியல் கட்சி தலைவன் 20 நிமிஷம் தான் பேசணும், பஸ்ஸுக்குள்ளே தான் உக்காந்துக்கணுன்றதுலாம் இது எப்படின்னு புரியல. இது ஒரு சஃபாரி மாதிரி இருக்குது. அதாவது ஜூக்கும் சஃபாரிக்கு என்ன வித்தியாசம்? ஜூவில் விலங்கு கூண்டுக்குள்ளே இருக்கும், சஃபாரியில் நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கும். இது விஜய் அவர் கூண்டுக்குள்ளே இருந்துட்டு சுற்றி வராருன்னா, நம்மெல்லாம் விஜய் சஃபாரி வராரு, மற்றவங்கெல்லாம் அதோட நான் நிறுத்திக்கிறேன். ஸோ ஒரு சஃபாரி மாதிரி நீங்கள் விஜயை அலோவ் பண்ணுறீங்க, காவல்துறை அனுமதி கொடுத்து. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க கட்சியில் நேற்று எம்பி நிர்மல்குமார் டிஜிபி ஆஃபீஸில் நின்றுகிட்டு கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் சமகால உதாரணம் 3 மாசமா எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏடிஎம்கேவே அந்த விஷயத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை குறை சொல்லலை, போலீஸை குறை சொல்லலை, எங்களுக்கு அனுமதி மறுத்தாங்க. எங்கே கேட்டாலும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. இல்லையா, மற்ற யாருக்கு கேட்டாலும், அது பாஜகவுக்கு கூட அது கிடைக்குது, ரோட் ஷோ பண்ணுறது எல்லாருக்கும் கிடைக்குது, விஜய் கிடைக்கல. அப்போ அது பிரச்சனை ஆகும். அது அவரு பார்ப்போம். முதல் கூட்டத்தில் அவர் என்ன பேசுவார், இந்த விஷயத்தை அவர் பேசுவார் என்று நான் கேள்விப்படுகிறேன். இந்த காவல்துறை நிபந்தனைகள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராட வேண்டி இருக்கிறது. ஏன்னா கடந்த முறை நடந்தது கார்த்தி, அது வெறும் மாநாடு. இப்பதான் ஆக்சுவல் கேம்பெயினுக்கு வராது. மக்களிடம் அவர் இப்பொழுதுதான் வருகிறார். ஃபர்ஸ்ட் டைம் வரார். ஆக்சுவல் பீப்புள் கான்டாக்ட் இதுதான். அது மாநாடு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவன் தான் போவான். இது இவர் தேடி போறார். இதில் பொதுமக்களும் நிறைய பேர் காத்து கிடப்பாங்க, சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அவர் என்ன பேச போறாருன்றது ரொம்ப முக்கியம். இந்த சம்பவம் குறித்தும் அவர் பேசுவார். காவல்துறையோட நிபந்தனைகள் ஏற்கனவே 2 தடவை 3 தடவை பேசியிருக்காரு. எப்போ அனுமதி கேட்டாலும் கொடுக்க மறுக்கிறாங்க. 4000 நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன, எல்லாத்தையும் அவர் பேசியிருக்காரு. இந்த முறை இதையும் பேசுவார். பட் மெயின் இஷ்யூ இதுவாக இருக்காது, இந்த ஆட்சியின் அவலங்கள் தான் மெயின் இஷ்யூவாக இருக்கும். இதுலேயே கவனம் செலுத்தினா அது பிரச்சனை கிடையாது. மக்களை பாதிக்கிற விஷயத்தை பேசணும், உங்களை பாதிக்கிற விஷயத்தை பேசக்கூடாது. அது கடைசியாக வரும். இல்லை, அது கடைசியாவோ இல்லை ஒரு சில நிமிடங்கள் அதை பேசிட்டு நகர்ந்துடலாம். ஆனால் இஷ்யூ தானே இஷ்யூ தான் மெயின். அதில் லோக்கல் இஷ்யூஸை பேச போகிறாருன்றாங்க. ஓகே, பார்க்கணும். அவர் அன்னைக்கு 3 தொகுதியில், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், பக்கத்தில் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அவர் எப்படி எந்த இஷ்யூஸை பேச போறாரு. இல்லை, ஒருவேளை போலீஸ் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பிரேக் டவுன் பண்ண என்ன சார்? ஏன்னா இப்போ சொல்லுவாங்க, இல்லை என்ன பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க. அடுத்த தடவை மீட்டிங் அடுத்த சனிக்கிழமை கொடுக்க மாட்டாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போய் நிற்கணும்.
அவரை அலைக்கழிப்பதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது. காரணம், இந்த அரசு விஜயை பார்த்து அஞ்சுகிறது. அது எந்த சந்தேகமும் வேணாம். இவ்வளவு கட்டுப்பாடுகளை எந்த கட்சிக்கு நீங்க விதிச்சிங்க? வேனுக்குள்ளேயே உட்காந்துக்கணும் 20 நிமிஷம் பேச முடியாது. எப்படிங்க நீங்க கம்பல்சரி? இதெல்லாம் எந்த விதத்தில் எந்த கட்சி தலைவர் 20 நிமிஷம் பேசுவார்? அஃப்கோர்ஸ் அவர் 20 நிமிஷத்துல முடிக்கிறாரு, அது வேற விஷயம். 20-25 நிமிஷம். எடப்பாடிக்கு நீங்க அப்படிலாம் கண்டிஷன்ஸ் போட்டிங்களா? அதிகாரம் கையில் இருக்கின்றதுனால வரக்கூடிய விளைவுகளுங்க இதெல்லாம். ஆனா இதுல தான் ஒரு எதிர்கட்சி வளரும். 72லேருந்து 77 எம்ஜிஆர் எப்படி வளர்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்க 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 பந்து மேல் எழும்பும். எதிர்ப்புகள் தான் அவர்களை வளர்க்கும். அதுக்கு சரியான உதாரணம் திமுக. இன்னைக்கு நான் சொல்றேங்க, விஜய் ரொம்ப சுலபமா இந்த பிரச்சனையை கையாள முடியும். அடக்குமுறையை, போலீஸ் அடக்குமுறையை, அரசு அடக்குமுறையை. திமுக எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது அடக்குமுறைகளை சந்தித்தது என்பதை சற்றே ஊன்றி படித்தால், அல்லது அது குறித்து அறிந்தவர்களிடமிருந்து விஜய் கேட்டு தெரிந்து கொண்டால் அவரால் இந்த நிலைமையை சுலபமாக சமாளிக்க முடியும். விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த கட்சி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வராரோ, அந்த கட்சி அது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எப்படி அடக்குமுறைகளை சந்தித்தது என்பதிலிருந்து தன்னுடைய பாடத்தை அவர் கற்றுக்கொள்ளலாம். உன் எதிரிடமிருந்து நீ கற்றுக்கொள்வதற்கு நிரம்ப இருக்கின்றன என்பார்கள். அது விஜய்க்கு சால பொருந்தும். திமுக கிட்ட அவர் கற்றுக்கலாம், கலைஞர் எவ்வளவு அடக்குமுறைகளுக்கு மத்தியில் கட்சியை வளர்த்தார் என்பதை. ஆகவே அவர் அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலாம்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அந்த திருச்சி மாநாட்டில் கூட அவர் முதல் கூட்டம், அதில் போலீஸ் துறை இவ்வளோ அழக்கழிச்சது, அவ்வளோ பண்ணாங்க, 20 நிமிஷம் இருந்தது, இதெல்லாம் பேசுறதுக்கு சொன்ன மாதிரி கடைசியாக வச்சுக்கணும். கடைசி ஒரு 30 செகண்ட். மெயின் உங்களுக்கு இந்த 4.5 ஆண்டு கால அலங்கோலத்தின் வீச்சை பற்றி பேசினால், ஆட்சியின் குறை நிறைய பற்றி அவர் பேச மாட்டார், குறைய தான் பேச போகிறார். இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியின் அலங்கோலங்களை அவர் தெளிவாக எடுத்து கூறினால் அதுதான் மெசேஜ். அதுதான் மக்களை பாதிக்கிற பிரச்சனை. இவரை பாதிக்கிற பிரச்சனை இது போலீஸ் நிபந்தனைகள் என்பது. அதை கடைசியாக தான் பேசும். அப்படி செஞ்சால் அவருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கூடும், இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலி நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் 4 நாள் தானே இருக்குது. அந்த 3 இடத்துல அவர் எப்படி பேசுறாருன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். என்ன டைமிங் போட்டிருக்காங்க ஏதாவது? இது வரைக்கும் டைம் சொல்லலை, எக்ஸாக்ட் டைம் இன்னும் சொல்லலை. மாலையில் தான் இருக்கும், 5 மணி வாக்கில் தான் இருக்கும். எனவே அடுத்த அத்தியாயத்தை அவர் துவக்குகிறார். தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. இதில் இன்னொரு பக்கம் சனிக்கிழமை மட்டும்தான் பண்ண போறாரு அப்படின்றது தான் இதில் செய்தி. இந்த சனிக்கிழமை மட்டும்தான்றது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. பல எதிர்கட்சியினை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர், திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவரை கிண்டல் கேலிகள் அந்த இதில் போயிட்டு இருக்கு. 15 நாள் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இந்த 15 நாள் தான் பிரச்சாரமே பண்ண போறாரு, இந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். இது முதல் கட்டம். இது வரைக்கும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்தில் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் மெச்சத்தகுந்ததாக இல்லை. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட கொடுக்கல. ஒரு மக்கள் போராட்டத்தை கூட அவர் நேரடியாக பரந்தூரை தவிர கலந்துக்கிட்டதாக தெரியல. மக்களோட அவருக்கான இன்ட்ராக்ஷன் என்பது 0. மீடியா கிட்ட நீங்கள் பேசுனீங்கனாலே அது உங்கள் பலவீனத்தின் வெளிப்பாடு. ஏன்னா மக்களோட நீங்கள் எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் பேசுவீங்க. இன்றைக்கி என்ன தான் சோஷியல் மீடியா நீங்கள் ஒரே நேரத்தில் இந்த பூமி கோளத்தில் இருக்க 800 கோடி மக்களோடையும் பேசுறதுக்கான வாய்ப்பு உங்கள் மொபைல்லே இருக்குது. இன்றைக்கி இட் டசன்ட் மேக் சென்ஸ். அவன் எப்படி உங்ககிட்ட பேசுவான்? இது வெறும் மன் கி பாத்தா, மனதின் குரலாக போச்சுன்னா ஒரு மோடி தான். ஒரு மோடியே இந்தியாவில் தாங்க முடியல. இன்னொரு மோடி, பாதி மோடி, கால் மோடி, அரைக்கால் மோடியில் நாடு தாங்குமா? விளங்காது. அதனால் மோடி மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் மக்களோட இருவழிப்பாதையில் உறவு கொள்ள வேண்டும். ஒரு வழிப்பாதை என்பது சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு. அவர் சொல்லுவார், நம்ம கேட்டுக்கணும் என்பது ஏற்புடையது அல்ல. அவருக்கு மக்களோட, சிவில் சமூகத்தோட அவரோட உரையாடல் என்பது என்ன? ஆஃப்டர் ஆல், வாட் இஸ் பாலிடிக்ஸ் அண்ட் வாட் இஸ் டெமோக்ரஸி? அரசியல் என்பதும் ஜனநாயகம் என்பதும் என்ன? தொடர் உரையாடல். மக்களோட நாம் பேசுவது, எல்லாரோடையும் பேசுறது தானே. கலைஞர் இருந்தார் இல்லைங்க, அங்கேயும் திமுக கிட்ட கற்றுக்கலாம். நான் சொல்கிறேன், தன்னுடைய பாதையை வெகு சுலபமாக விஜய் செப்பனிட்டு கொள்ளலாம். ஏன்னா அவர் முன்னால் மிகச்சிறந்த ஆசான்கள் இருக்கிறார்கள். அவர் படித்து தெரிந்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு அவர் முன்னால் திமுக இருக்குது. ஒரு எதிர்கட்சியாக அவங்க எப்படி போராடி வந்தாங்க. ஏன்னா 76 ஆண்டுகள் அவங்களுடைய வரலாறுல இந்த ஆண்டு அவருடைய 76வது ஆண்டு. அடுத்த வாரம் கொண்டாடுறாங்க முப்பெரும் விழா. 1945 ஆரம்பித்து இது 76வது ஆண்டு. இந்த 76 ஆண்டுகளில் அவங்க 50 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. 25-26 ஆண்டுகள் தான் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. தன்னுடைய ஆயுளில் 3/2 பங்கு எதிர்கட்சியாக ஒரு கட்சி இருந்திருக்கிறது என்றால் அந்த கட்சியிடமிருந்து தான் நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணா திமுக கூட கிடையாது. திமுகவோட பலத்தையும் நம்ம பேசணும். அப்போ திமுக கிட்ட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாலிடிக்ஸ்ன்றது இது பல பரிமாணங்களை கொண்டது. நீங்கள் சமூகத்தோட உரையாடல் என்பது உங்களுக்கு இல்லவே இல்லையே. உங்கள் கட்சி அலுவலகத்தை கூட நீங்கள் இதெல்லாம் அதோட தொடர்புடையது. போலீஸ் அடக்குமுறை போடுறான், 20 நிமிஷம் தான் பேசணும்னாலும் இதெல்லாம் எதுலேருந்து வருது? மாஸ் பேஸ்ன்றது உங்களுக்கு வர கூட்டத்தை தவிர உங்களால் என்ன பொலிட்டிக்கல் இஷ்யூஸை கையில் எடுத்து அரசாங்கத்தை நடுநடுங்க வைக்க முடிஞ்சுது? நீங்கள்
இனோவேட்டிவாக யோசிக்கணும். போராட்ட களங்களில் முன்னால் வந்து நீங்களே நிற்கணும். கான்ஸ்டன்ட் டைலாக்னு நம்ம சொல்கிறோம்ல, தொடர் உரையாடல் சமூகத்தோட அனைத்து தரப்பு மக்களுடைய பாராட்டுறவன், உன் கருத்தோட ஒத்த கருத்து உள்ளவன் இல்லை, உன் எதிர்கருத்தில் இருக்கவன், சதா உன்னை விமர்சிக்கிறவன், அவனோடையும் உனக்கு ஒரு உரையாடல் இருக்கும். உங்கள் கட்சி அலுவலகம் வந்து என்றைக்குமே திறந்துருக்கு. நம்ம பேசுவோம்ல அண்ணா அறிவாலயத்தை பற்றி, 24 மணி நேரமும் 365 நாளும் அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன. ஆளும் கட்சி எதிர்கட்சி, ஒரு கட்சி அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் தான் சாலச்சிறந்த உதாரணம். யார் வேணால் போகலாம். அதே மாதிரி கலைஞர் இருந்த வரைக்கும் நீங்கள் யார் வேணால் அவரை பேசலாம், எப்படி வேணால் பேசலாம். நீங்கள் அவர்கிட்ட வந்து அந்த உரையாடல், அவரை மிக கடுமையாக ஷோலாம் வந்து அவரை மிக கடுமையாக திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள்னு ஒரு தேர்தல் எனக்கு தெரிஞ்சு 98 நினைக்கிறேன், தேர்தலில் காமராஜ் அரங்கத்தில் மீட்டிங்கில் திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள், திமுகவை தோற்கடிக்கக்கூடிய அதிமுகவுக்கு வாக்களியுங்கள்னு அவருடைய வாசகர்களுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு அவர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார், செய்தி சொல்கிறார். நைட்டு 9 மணிக்கு, மறுநாள் காலைல 9 மணிக்கு கலைஞரை வீட்டில் போய் பார்க்குறாரு. அதான் கலைஞர் இல்லையா? அப்படிதான் ஒரு கட்சி. நான் இந்த உதாரணத்தை நான் திரும்ப திரும்ப திமுகலேருந்து ஏன் ஆரம்பிக்கிறேன்னா, எந்த திமுகவால் இன்னைக்கு இம்சைகளை அனுபவிக்கிறாரோ விஜய், அந்த திமுகவிடமிருந்து அவர் கற்றுக்கொள்வதற்கு நிரம்ப பாடங்கள் இருக்கிறன. மீடியாவை வந்து ஒரு சினிமாக்காரன், ஒரு ரசி, ஒரு கதாநாயகன், ஒரு ஹீரோ ஹேண்டில் பண்ணுற மாதிரி, அது உலக நாயகனோ சூப்பர் ஸ்டாரோ, இவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. சினிமா பத்திரிகையாளர்கள் வேறு, பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் வேறு. இங்கே கான்ஸ்டன்ட் டைலாக் இருக்கும். நீங்கள் வந்து 10,000 கோடிக்கு 20,000 கோடிக்கு அதிபதியாக இருப்பீங்க. ஆனால் ஒரு அன்னாடங்காட்சியாக இருக்கக்கூடிய, பிளாட்ஃபாரத்தில் இருக்கக்கூடிய, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரோட்டில் இளநீ விற்றுட்டு, ஒரு 6 மணிக்கு கட்சி கூட்டத்தில் உங்கள் முன்னால் உட்காந்து கால் மேலே கால் போட்டு உங்களுக்கு கேள்வி கேட்பான் ஒருத்தன். உங்ககிட்ட இருக்க 20,000 கோடி 30,000 கோடி சொத்தை வச்சுட்டு அவனை அணுக முடியாது. அவனுக்கு ஈக்குவலாக பதில் சொல்லணும். அவன் உங்களை ஆபாசமான வார்த்தைகளில் கூட திட்டுவான், கேட்கணும். இதெல்லாம் நடந்திருக்கு. கருணாநிதிக்கு நடந்திருக்கு, கலைஞருக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் அவனை இன்ட்ராக்ட் பண்ணணும், நீ அவனை டீல் பண்ணணும், அவனோட உனக்கு ஒரு டைலாக் இருக்கணும். இது எதுவுமே இவருக்கு இல்லையாங்க. இந்த 15 நாள் கூட்டத்தை கார்த்தி, இந்த போலீஸ் நிபந்தனை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 15 நாள் அவருடைய பயணத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அதோட தொடர் நடவடிக்கைகள் என்ன. இப்போ ஒரு வாரம் ஒரு தடவை பிரச்சாரத்துக்கு போட்டோம், தப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்ச அதில் தப்பு இல்லை. மிச்சம் 6 நாள் என்ன பண்ண போகிறேன்? மிச்சம் 6 நாள் பணியூரில் தான் உட்காந்துருப்பீங்களா? அப்படியே வரது, பொம்மை மாதிரி வரது, ஒரு வேனில் வரது, சுற்றி முதல்ல இந்த பவுன்சருங்களை துரத்தணும். பவுன்சரத்தெல்லாம் நீ அரசியல் பண்ண முடியாது. இப்போ என்ன நடக்குது? உங்களை சுற்றி புடைசூழ ஒரு 50-100 காவலர்கள் புடைசூழ, பவுன்சரு, சிஆர்பிஎஃப், ஸ்டேட் போலீஸு எல்லாரும் புடைசூழ உங்களை கொண்டு வந்து அப்படியே அலையக்கா ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சுற்றி அவனை வந்து அவனை தூக்கி கீழே போடுறாங்க. நீங்கள் மைக்க புஷன் ஏதோ பேசுகிறீங்க, பேசிட்டு அப்புறம் மறுபடியும் அலையக்கா அவங்க உங்களை கொண்டு போய் கேரவானோ காரோ ஏதோ ஒன்று அதில் ஏற்றிடுறாங்க, போயிடுறீங்க. அப்புறம் 3 மாதம் பொறுத்து தான் வரீங்க. இப்போ வாரம் வர போகிறீங்க. இதை தாண்டி உங்களுக்கு மக்களோட என்ன தொடர்பு இருக்குது சொல்லுங்கள்? என்ன தொடர்பு இருக்குது? இந்த சனிக்கிழமை பேசுறது தப்பு இல்லை. மற்ற 6 நாள் என்ன பண்ண போகிறேன்? என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி? எங்க 365 நாள் ஜாபுங்க அது. ரஜினி 2019 அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கதை அளந்தார்ல, அப்போ வந்து கொடுத்த ஒரு ஆலோசனை என்ன, உங்களோட வட்ட செயலாளர்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கல்ச்சருங்கன்னாரு. ஞாபகம் இருக்காங்க? அப்படி ஒரு வினோதமான யோசனை சொன்னார். அது வந்து ஒரு புரிதல் இல்லாததுலேருந்து வந்தது. வெறும் எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் நம்ம அரசியல் பண்ணணும், மாவட்டம் கழகம் கிளை கழகம் அது எல்லாத்தையும் கலைச்சிடணும். அந்த 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 புத்தி எங்கேருந்து வருது? பாலிடிக்ஸை வந்து ஒரு தீயதா, ஒரு தவறான தொழிலாக பார்க்கறதுலேருந்து வருது. ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பு. அது அப்பயே அந்த விமர்சனங்கள் வந்தது. நீங்கள் வந்து வட்டக்கழகம், மாவட்ட கழகம், வட்டம், சதுரம் எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஏதோ எலெக்ஷன் கடைசியில் 5 நாள் செய்கிற வேலைன்னு நினைக்கிறீங்க நீங்கள். இல்லை, அது 365 நாளும் 24 மணி நேரமும் செய்கிற வேலை. ஒரு மக்கள் பிரச்சனைனா முதல்ல அங்கே கட்சிக்காரன் தானே வந்து போராடுறான். ஆமாம், 3 நாள் தண்ணி வரலன்னா அங்கே வந்து கட்சிக்காரன் தானே வந்து சாலை மறியலில் போகும். அவன் தானே உசுப்புறான் மக்களை. லைட் ஏரியாவில் நீ யார்கிட்ட போய் நிற்கிற? கவுன்சிலர்கிட்ட தானே போய் நிற்கிறேன். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லைல்ல அவருக்கு. இப்போ அந்த மாதிரி தானே விஜய்க்கும் இருக்க போது. அவர் எனக்கு தெரியல அப்படி இருக்கான்னு. அப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் 24 hours 365 days ஜாப். இது ஏதோ ஷூட்டிங்கு ஒரு ஷெட்யூல் வந்தோம் போனீங்க, ஒரு 5 நாள் ஷெட்யூல் முடிச்சுட்டு அப்புறம் 1 மாதம் ரெஸ்ட்டு, அப்புறம் மறுபடியும் ஒரு 5 நாள் ஷெட்யூலு, இப்படி ஒரு 6 மாதம் பண்ணிவிட்டு ஒரு படம் முடிஞ்சோன்னா அப்புறம் 6 மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட். காணாமல் போய்ட்றீங்கல்ல 6 மாதம் 1 வருஷம் உங்கள் சினிமா ஃபீல்டில். அது கிடையாது தலைவரே. அரசுன்றது அது கிடையாது. 365 நாளும் 24 மணி நேரமும் மக்களுடன் மக்களாக நீ இருக்க வேண்டும். உன் கட்சியின் முதல்ல உங்கள் கட்சி அலுவலகத்தை எங்கள் நகரின் நடுப்பைய பக்கத்தில் திறக்க வேண்டும். 24 மணி நேரமும் அது திறந்துருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வரது போகிறது, வேனில் நிற்கிறது. அப்போ போலீஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ நிபந்தனைகளை விதிக்க தான் செய்வாங்க. ஏன் அதிமுக கிட்ட போலீஸால் விதிக்க முடியல? அப்படி விதிச்சாங்கன்னா நாளைக்கு 10,000 பேர் அந்த ஸ்டேஷன் முன்னால் வந்து உட்காருவோம். அந்த எண்ணம் கூட காவல்துறைக்கு வராதில்ல. உங்கள் சக்தியை பார்த்து தானே இந்த காவல்துறை செயல்படும்.
இல்ல கூட்டமா போனாலே அவங்க மேல வழக்கு போட்டுறாங்களே. அதாங்க போடுவாங்க. நீங்க எவ்வளவு நாளைக்கு போடுவாங்கன்ற நான் கூட்டமா போட்டா போடுவாங்க. இதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னா, நீங்க ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை மக்களை சந்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுறீங்க. பாலிடிக்ஸ்ன்றது அது கிடையாதுங்க. விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு வந்தாரு, அப்புறம் 3 மாசம் ஆள காணும். அப்புறம் பரந்தூருக்கு வந்தாரு, 3 மாசம் ஆள காணும். விகடன் வெளியிட்டாருக்கு வந்தாரு, ஒரு மாசம் ஆள காணும். அப்புறம் மறுபடியும் மதுரை மாநாட்டுக்கு பிறகு இப்போ என்னாச்சு? எவ்வளோ நாள் ஆக போகுதுங்க? ஆயிடுச்சு 20 நாள் ஆக போகுதுங்க. போன 21ங்க, இப்போ 13ங்க, கிட்டத்தட்ட 25 நாள் பொறுத்து நீங்கள் மறுபடியும் வரீங்க மக்கள்கிட்ட. இது என்ன அரசியல்? எனக்கு தெரிஞ்சு ஓகே, இது அப்ரண்டிஸ்ஷிப் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இப்போ சனிக்கிழமை வருது, மறுபடியும் சொல்கிறேன், அது தப்பு இல்லை. மற்ற 6 நாள் என்ன பண்ண போகிறீங்க? மற்ற 6 நாள் உங்கள் நடவடிக்கை என்ன? ஏங்க ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்காம ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தாத ஒரு அரசியல் கட்சி தலைவராக எப்படிங்க இருக்க முடியும்? ப்ரெஸ் இம்சை கொடுப்பான், எல்லா கேள்வியும் கேட்பான், அது ப்ரொஃபஷனல் அசார்டு. அதை சந்திச்சு தான் ஆகணும். அது இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களுக்கு உங்களோட கருத்து என்னன்னே மக்களுக்கு தெரியாதுல்ல. நான் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த மக்களை இழிவுபடுத்துகிற வேலை இது. சிவில் சமூகத்தோட உங்களோட உரையாடல் என்பது ஜீரோவாக இருக்குது. இன்னைக்கு இன்ட்ராக்ஷனே இல்லைங்க. இது எப்படி நியாயமாக இருக்கும்? இன்னொன்று, உங்களை கட்சியாகவே யாருமே ஏற்றுக்கலையே இன்றைக்கி. ஏன்னா இப்போ தானே நீங்கள் வந்திருக்கீங்க. நீ ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டா அவங்களை கூப்பிடுவாங்களா? எனக்கு அதுவே சந்தேகம். அப்போ உங்களுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தணும். அதுதான் இம்பாக்டை ஏற்படுத்தணும்ல, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்ல. நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது எந்த விதத்தில் அது? அதனால் இது வெறும் கூடுறதோ, போலீஸோட நிபந்தனைகளோ, கேரவேனில் போகிறதோ, ஏசி பஸ்ஸில், அது கிடையாது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஃபண்டமெண்டலி உங்களோட ஹோலிஸ்டிக்காக பாலிடிக்ஸ்ன்றது என்ன? எப்படி திமுகவை எதிர்கொள்ள போகிறீங்க? ஏன்னா கவர்மெண்ட் இப்போ நீங்கள் கண்டிப்பாக திமுகவை எடுத்து தான் பேச போகிறீங்க. ஏன்னா இது ஆளும் கட்சி. நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன். அதனால் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷனில் மாநில அரசின் செயல்பாடுகள் தான் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அப்போ நீங்கள் அது வாரம் ஒரு தடவை பண்ணிவிட்டு மேடையில் பேசிட்டு போகிறீங்க. மற்ற 6 நாள் என்ன பண்ண போகிறீங்க? நான் அதான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதாவது வந்து இன்ஃபேக்ட் அது ஒரு யோசனையாகவே நான் முன்வைத்தேன். அதாவது நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இப்போ ஆரம்ப கட்டத்தில் வேணாம், உங்கள் இயல்புக்கு அது பொருந்தாது. ஏன்னா விஷமத்தனமாக கேட்குற கூட்டத்தை தான், ஏன்னா 90% மீடியா திமுகவோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் வந்து கெடுக்கிறதுக்கு தான் வருவான். ஃபைன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு நம்பகத்தன்மை, நான் பிடிச்சதை விட உங்களுக்கு நம்பகத்தன்மை உள்ள செய்தியாளர்கள் இருப்பாங்க, ப்ரொஃபஷ்னலாக. காட்சி ஊடகத்துலேயும் அச்சு ஊடகம், அவங்கக்கிட்ட பேசுங்க. ஓப்பன் அவுட். அது மூலமாக உங்களுக்கு ஒரு பயிற்சி வரும். உங்களுக்கு அதை பற்றி ஒரு கவலையே இல்லையாங்க. அவர் அதை பற்றி கண்டுக்கிறதாவே தெரியலையாங்க. அவர் பாட்டு வராரு போகிறாருன்னா இது ஒரு விதத்தில் தான் தோன்றித்தனமான போக்கு. அதாவது பாலிடிக்ஸோட ஒரு பேசிக், ஒன் ஆஃப் த பேசிக் காம்போனன்ட்ஸ் அது மிஸ் ஆகுது அவர்கிட்ட. சீமான் அப்படி இல்லையே, விஜயகாந்த் அப்படி இல்லையே. சண்டை கூட போடுவார், காரியெல்லாம் கூட துப்புனார் விஜயகாந்த். பட் கான்டாக்டில் இருந்தார். கான்டாக்டில் இல்லாமல் ஒரு ஐவரி டவரில் மேலே சிலோன்னுவாங்க, அது மேலே அப்படியே கூண்டுகளில் மேலே உட்காந்துட்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்? சினிமாவில் பண்ணலாம், சினிமாக்காரனாக இருக்கலாம், ஷூட்டிங்கில் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டு நடிச்சுட்டு. அரசியல் அது இல்லையே. அதிக ஸ்டாமினாவும், அறிவும், உடல் உழைப்பும், மூளை உழைப்பும் தேவைப்படக்கூடிய 24 மணி நேரமும் கண் துஞ்சாமல் நெருப்பு ஆற்றில் ரோமங்களாலான ரோமங்கள் பாலத்தின் மீது நடப்பதுன்னுவாங்க. அரசியல் என்பது நெருப்பாத்தில் ரோமங்களாலான பாலத்தின் மீது நடந்து போவது தான் அரசியல். காரணம் தப்புனா மரணம். இதில் வந்து இப்படி ஒரு சொகுசு அணுகுமுறை என்பது வந்து ஊடக சொகுசுன்னு ஸ்டாலின் சொன்னார், விஜய்க்கு இருக்குன்னு. ஆக்சுவலாக ஒத்த ஊடகமே திமுக கண்ட்ரோலில் இருக்கும்போது யாருக்கு ஊடக சொகுசு என்பது முதலமைச்சருக்கு தான் வெளிச்சம். மீடியா அவரை கவர் பண்ணது, ஏன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ ஆதரவு இருக்குது அதனால். பட் அதை மட்டும் வச்சு விஜயால் வண்டியை ஓட்ட முடியாது. விஜய் சனிக்கிழமை வர்றதுன்றதுல எனக்கு பிரச்சனை இல்லைங்க, தப்பு இல்லை கார்த்தி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவர் என்ன பண்ண போகிறாருன்றதையும் அவர் முடிவு பண்ணணும். அப்படி இல்லைன்னா வெறும் சனிக்கிழமை விஷயமா இது போகுதுன்னா இது டேக் ஆஃப் ஆகிறதே கஷ்டமாயிடும். இதில் எதிர்கட்சிகள் அவரை வந்து குறை சொல்கிறாங்க, நீங்கள் 15 நாள் பண்ண போகிறீங்க, சனிக்கிழமை மட்டும் பண்ண போகிறீங்கன்றதை தாண்டி நாம் தமிழர் கட்சி அவரை வந்து சீன்றதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து அவரை மட்டுமே இந்த 15 நாள் பண்ண போகிறீங்களா அப்படின்ற விஷயத்த திமுக சொல்கிறதையும் மற்ற கட்சிகள் சொல்கிறதையும், திமுக கூட்டணி கட்சிகள் சொல்கிறதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஆனால் அது நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து அதே வேலையை செய்கிறதை எப்படி பார்க்குறது? நண்பர் சீமான் அவர்களுடைய அணுகுமுறையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு, அதாவது முதலமைச்சரின் சகோதரர் மு.க. முத்து அவர்கள் மரணத்திற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து துக்கம் விசாரித்து வந்த சீமான், அதற்கு பிறகு அவருடைய அணுகுமுறையில், குறிப்பாக விஜய் விவகாரத்தில் சீமானுடைய அணுகுமுறையில் நாம் கவனிக்கக்கூடிய அளவுக்கு, புருவங்களை உயர்த்தக்கூடிய அளவுக்கு சுவாரஸ்யமான மாற்றங்கள் இருக்கின்றன. நான் சீமானிடமிருந்து சொன்னா கோவப்படுறாங்க. சீமான் கோவப்படுகிறார், என்ன பண்ணுவது? ஆனால் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. சீமானுடைய அணுகுமுறையில் விஜய் விவகாரத்தில் ஸ்டாலினை சந்தித்து விட்டு சீமான் வந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த மாற்றம் என்பது உண்மையிலேயே கார்த்தி எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த மாற்றம் புருவங்களை உயர்த்தக்கூடியது. நான் மட்டும் இல்லை, நீங்கள் பொதுவாக அரசியலை காய்தல் ஒருத்தல் இல்லாமல் பார்க்கக்கூடியவர்கள், எந்த அஜெண்டாவும் இல்லாமல் பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், தங்களுக்கென்று தனிப்பட்ட செயல் திட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய கோடானு கோடி நல்லிதயம் கொண்ட மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து அது சீமானோட அணுகுமுறையில் ஒரு ஆச்சரியமான மாற்றம் தெரிகிறது. உங்களுடைய பிரதான எதிரி திமுக அரசா விஜயா?
பிரதான எதிரி திமுகவாக தான் இருக்க முடியும். ஐ மீன் எதிரினா அரசியல் ரீதியாக, பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக திமுக மட்டும்தானே உங்களுடைய எதிரியாக இருக்க முடியும். இதில் சக தோழன்னு சொல்லாட்டியும் சக பயணி அரசியலில் விஜய் பக்கம் உங்கள் கவனம் ஏன் திரும்புது? அது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. சில கேள்விகளுக்கு விடை இல்லை. மக்கள் தான் மக்களும் அவருடைய தொண்டர்களும் தம்பிமார்களும் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தது புரிந்து கொள்ள முயற்சியாக செய்ய வேண்டும். எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப வினோதமான, ஆச்சரியமான, என்னை பொறுத்த வரைக்கும் தவறான அணுகுமுறை. உங்கள் எதிரி திமுக தான், விஜய் கிடையாது. அப்போ உங்களுக்கு விஜய் பக்கம் அந்த பார்வை அதிகமாக திரும்புது, விஜயை கடுமையாக விமர்சிக்கிறீங்கன்னா எங்கேயோ உங்களுக்கு விஜய் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, உங்கள் வாக்கு வங்கி அவர் சதுரடிக்கிறாரு, அல்லது வேறு விதமான காம்ப்ரமைஸ் உங்களுக்கு வந்துடுச்சோன்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. ஏன்னா சீமான் அவர்களுடைய அரசியலில் கடந்த பல 10 ஆண்டுகள் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நான் பார்த்ததில்லை. நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, அதை நான் பாராட்டுறேன். உங்களுக்கு அந்த தமிழ் தேசியம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நம்புகிற விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவரோட கொள்கைகள் எல்லாத்தையும் நான் ஒன்றும் ஏற்றுக்கல, அதில் பல விஷயங்கள் நடைமுறைக்கு ஒவ்வாதுன்னு தான் என்னுடைய கருத்து. பட் ஸ்டில் அவர் சொல்கிற கருத்தில் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் கூட இருக்கக்கூடிய தம்பிமார்களும் தங்கைமார்களும் அவரை நம்புகிறாங்க. 8% வரைக்கும் ஓட்டுன்றதுலாம் பெரிய சாதனை தான், நமக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னொன்று, தனி மனித தாக்குதல்களை தாண்டி இஷ்யூஸ் அவர் பேசுகிறார், அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். அதுலேயும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆடு மாடுகளை அழைச்சிட்டு போகிறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா அதில் அவர் வலியுறுத்துகிற கருத்து மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் பாதிக்கப்படுது, மேய்ச்சல் நிலங்கள் பாதிக்கப்படுதுன்னு போது மேய்ச்சல் புறம்போக்கு பாதிக்கப்படுதுன்னா மாடுகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும். ஏன்னா பால் பொருளாதாரத்தை, மில்க் எக்கானமி, கால்நடை பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மேய்ச்சல் புறம்போக்கு குறைவது என்பது கால்நடைகளோட பால் உற்பத்தியை குறைக்கும். அதனால் அது நமக்கு ஆபத்தானது போன்ற கருத்துக்கள் பாராட்டத்தக்கவே என்னை பொறுத்தவரையில். அது ஒரு இன்னோவேட்டிவான ஒரு புதுமையான முயற்சி தான். அந்த மாதிரி இஷ்யூஸை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு கடந்த காலங்களில். ஐ திங்க் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன் கண்டினியூஸாக, அதுவும் புதுசாக வந்த ஒருவரை, ஒரு தனி நபரை ஏன் அவர் அட்டாக் பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. அவருடைய இயல்புக்கு இது மாறானது. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கடந்து போகலாம். நீங்கள் உங்கள் எதிரி திமுக தாங்க, விஜய் கிடையாது. நான் விஜயை சேர்த்து அடிக்கிறது மூலமாக திமுக மேலே இருக்கக்கூடிய கவனம் திரும்புதுன்ற புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா அதை நம்ப முடியாது. அங்கே தான் சிக்கலே வருது. அப்போ எதற்காக இதை நீங்கள் செய்கிறீர்கள், நீங்கள் பாதை மாறுகிறீர்களோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. இன்னொரு பக்கம் வந்திருக்கக்கூடிய அந்த கட்டுரை, சீமான் சபரீசன் சந்திப்புன்ற அந்த கட்டுரையும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இல்லைங்க, இதன் அடிப்படையில் நம்ம பேச முடியாதுன்னு நான் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களும் அதற்கு வலு சேர்க்குது, அதில் சந்தேகம் இல்லை. அவர் முதலமைச்சரை பார்த்து விட்டு வந்தார், சபரீசனை அவர் பார்த்தாரா இல்லையா நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் வலுப்படுத்தும். அவர் முதலமைச்சரை சந்தித்தது வெளிப்படையான சந்திப்பு. சபரீசனை நிறைய பேர் பார்க்குறாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சபரீசனை யார் வேணா பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம், அதை தம்பி பார்க்கலாம், யார் வேணா பார்க்கலாம். பார்க்கறதுல ஒரு தப்புமே கிடையாதுங்க. எதுக்காக பார்த்த பிறகு என்ன ஆவறன்றதான் கேள்வி. இன்னைக்கு சபரீசன் இன்னைக்கு அவர் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர், முதலமைச்சருடைய மருமகன், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. ஒன்று உறவினர்களாக இருப்பாங்க, அல்லது நண்பர்களாக இருப்பாங்க. எல்லா அரசுகள்லையுமே அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. இது எல்லாம் இட்ஸ் அ யூனிவர்சல் திங். நம்மக்கிட்ட நேரடியான ஆதாரங்கள் எதுவும் இல்லாததுனால சபரீசனை பற்றி தப்பாக ஒரு வார்த்தையும் நான் பேச முடியாது. எங்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, எல்லாமே காது வரக்கூடிய செய்தி. காதில் வரது எல்லாத்தையும் நான் வாயில் கொட்ட முடியாது, அது முறையானதும் கிடையாது. அது ஆக்சுவலி நான் சொல்கிறேன், லீகல் காம்ப்ளிகேஷன்ஸை தாண்டி சொல்கிறேன். நான் பேச மாட்டேன், எங்கிட்ட ஆதாரம் இல்லாமல் நான் எதுவுமே பேச மாட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆகவே சபரீசன் அவர்களை நம்முடைய சீமான் சந்திச்சாரான்றது ஜூவியில் எழுதியிருக்காங்க. இது அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியமும் இல்லை. ஏன்னா சிஎம்ஐ பார்த்த பிறகு, மூலவரையே பார்த்த பிறகு உற்சவரை பார்த்தா என்ன பார்க்காட்டேன் அவங்களுக்கு அவர் மூலவரையே பார்த்துட்டு வந்துட்டாரு. மேபி மூலவரை பார்க்குறவங்கெல்லாம் சாங்கியம் சடங்கை உற்சவரையும் பார்க்க வேணும்னு அவங்க சபையில் ஏதாவது எழுதப்படாத விதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. இல்லை, திருப்பதியில் ஏழுமலையான பார்க்கணும்னா கீழே பத்மாவதி தாயாரையும் அவங்களையும் பார்க்கணும்னு சொல்லி மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இஷ்யூ அது அல்ல. சபரீசன் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர், இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம், இதில் எந்த ரகசியமும் கிடையாது. மூலவரை பார்த்து விட்டு வந்த சீமான் உற்சவரை பார்த்திருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம்தான். பார்த்தாரான்னு நமக்கு தெரியாது. அவருடைய செயல் பார்த்தாலும் தப்பு இல்லைன்ற அதுல என்ன, எனக்கு இது ரொம்ப அவரை பார்த்தான், அவன் இவனை பார்த்தான், அப்புறம் அவன் ஏஜென்ட், இவன் ஏஜென்ட், இவன் நாக்பூர் ஏஜென்ட், இவன் ஏஜென்ட், இது எல்லாமே அபத்தமான ஆர்குமெண்ட்ஸ். நீங்க ரொம்ப நாள் உண்மையை மறைக்க முடியாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க
பார்த்த பிறகு அதான் நான் சொல்றேன், பார்க்கறது தப்பு இல்லை சார், யார வேணா பார்க்கலாம். பார்த்த பிறகு என்னவா ஆவறீங்க, என்ன பேசுறீங்க? அது வரைக்கும் பார்க்கறதுக்கு முன்னால் இருந்த உங்க ஸ்டாண்டும் பார்த்த பிறகு உங்க ஸ்டாண்டும் மாறுதுன்னா, அதாவது வந்து the behavior is the message. நீங்க மாறிட்டீங்களா மாறலையான்றது இதெல்லாம் இஷ்யூ கிடையாது. சீமானுடைய அரசியல் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அவர் முதலமைச்சரை பார்க்கட்டும், சபரீசனை பார்க்கட்டும், உதயநிதியை பார்க்கட்டும், அன்னைக்கு உதயநிதியும் பக்கத்தில் இருந்தார், யாரை வேணா பார்க்கட்டும், அதில் என்ன இருக்குது தப்பு? அதிகாரத்தில் இருக்கவங்க அதிகாரத்துக்கு நெருக்கமானவர்களை பார்ப்பதில் எந்த தவறும் கிடையாது. உங்கள் அரசியல் எங்கே போகிறது, என்ன பண்ணப்போ நீங்கள் இது வரைக்கும் உங்களோட அரசியலில் இதுவரை கடந்த 10 ஆண்டுகளில் இது அவர் சந்திக்கக்கூடிய 6வது தேர்தல், 3 மக்களவை தேர்தல்கள், 2 சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்திருக்கிறார், 3வது சட்டமன்ற தேர்தல், 6வது எலெக்ஷன். இதுவரை அவருடைய அரசியலில் இல்லாத ஒரு போக்காக நான் பார்க்குறேன். விஜய விமர்சனம் பண்ணுறது, தாவேக்கா விமர்சனம் பண்ணுறது. 19 அவர் அடிப்பார், எல்லாரும் அடிச்சு விடுவார். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, மாநில கட்சி, தேசிய கட்சி எல்லாரையும் போட்டு வாங்க. விஜயும் சேர்த்துக்கிட்டாரு. இப்போ விஜயும் முதன்மையாக சேர்த்துக்கிட்டார். விஜயையும் சேர்த்துக்கிறது வேற, விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணுறது வேற. விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணுறாருன்னா அது பல விமர்சனங்களை கிளப்புவது என்பது தவிர்க்க முடியாதது. அதை தாண்டி நம்ம வந்து வேறு உள்நோக்கங்களை கற்பிக்க முடியாது, எந்த ஆதாரமும் நம்மகிட்ட இல்லை. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.